இந்த வீக் சண்டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஃபுட் வ்ளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம போட்டாச்சுங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், இன்றைக்கி என்ன லஞ்ச் நம்ம சமைக்க போகிறோம், இன்றைக்கி என்ன நடக்குது, ஏன் இன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்ச், ஏன் இன்றைக்கி ஸ்பெஷல் சண்டே, ரொம்ப நாள் கழிச்சு ஃபுட் வ்ளாக் போகிறோம் ஏன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லஞ்சுங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிச்சனில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்பயும் போல் இல்லாமல் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது நம்மளுக்கு அது ஸ்பெஷல் லஞ்ச் தான் இல்லைங்களா. அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது நம்ம அடிஷ்னலாக சாப்பிட்றத விட 2 டிஷ் வந்து எக்ஸ்ட்ரா செய்வோம். ஸோ அதை கேப்சர் பண்ணிடலாம். நம்ம வியூவர்ஸ்க்கும் ஃபுட் வ்ளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணிட்டுருக்கேங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் இன்னும் அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் இஞ்சி பூண்டுலாம் வந்து அலசி எடுத்து பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 டிஷ்ஷு. இது வந்து போன்லெஸ் சிக்கன், அதாவது அந்த 65க்கு, அதாவது சில்லி சிக்கன், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தனி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கன். அதாவது நம்ம நாமக்கல் சைடில் நான் நாமக்கல் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் ரிப்பீட்டடாக எங்கள் மாமியார் செய்கிற ஒரு குழம்புனா அது தண்ணி குழம்பு, நாமக்கல் ஸ்பெஷல்னே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மட்டன். ஸோ மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் இல்லைங்களா. ஸோ க்ளீன் பண்ணும்பொழுது நிறைய சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் தனியாக பிளேட்டிங்கில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. குழம்புக்கு தனியாக. அதாவது பாருங்கள், எப்போவுமே நாங்கள் சாமி கும்பிடும்போது காக்கா காக்கா கான்னு கத்துவோம், வர மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பெரிய ஒரு விருந்து நடக்குது போலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து விருந்தாளிங்க மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ரொம்ப வந்து ஃபன்னாக இருந்தது. அந்த என்ன சொல்கிறது, அந்த மீட்டை கழுவி எடுக்கிறதுல சிக்கனையும் மட்டனையும் கழுவி உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு பெரிய டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க. கூட்டமாக வந்து இந்த சைடு லெஃப்ட்டு, என்னால் எல்லா சைடும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. இந்த சைடு உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு 5-6 பேர். அதே ஆப்போசிட் சைடில் இன்னொரு 5-6 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் அவங்களெல்லாம் வந்து சமாளித்து, சரிப்பா நான் 2 பீஸ் வச்சுருக்கேன் வந்து சாப்பிடுங்கன்னா வரமாட்டுறாங்க. யார் டெஸ்டிங் வருவீங்க, கிட்ட வராங்க போகிறாங்க, சரி எப்படியோ சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போயிட்டேங்க. பட் ரொம்ப நேரமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 காக்கா கிட்டே இருந்திருக்கோங்க. ஆனால் நம்ம சாமி கும்பிடும்போது சாப்பாடு வச்சுட்டு கூப்பிடுவோம், ஏதோ ஒரு திக்கு திசையில் கூட நான் எப்படி தான் அந்த ஸ்மெல்லு கண்டுபிடிச்சி வந்தாங்கன்னு தெரியல. ஸோ யூஸ்வலாக சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா காக்கா வந்து கத்துவோம்னு சொல்லிட்டு. பட் இது எந்த அறிகுறி, எந்த சிம்டம்ஸ்ன்னு தெரியல. அந்த கறி வாசனைனால் வந்தது தான், இல்லை வந்து கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு காக்கா வந்ததுதான்னு தெரியல. பட் வந்தது. பட் அது ரொம்ப கொஞ்சம் ஃபன்னாக போச்சு கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து எங்கள் மாமியாரோட ப்ரிப்பரேஷனுங்க. தண்ணி குழம்பு, அந்த சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருவாங்க, தக்காளி, அப்புறம் அந்த மசாலா தூள் எல்லாம் போட்டுருவாங்க. இது நம்ம நல்லா வந்து பார்த்திங்கன்னா அலசி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு சூப்பராக அலசியாச்சு. இது வந்து செப்பரேட்டாக கொஞ்சோண்டு தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் இதுக்கு கறி மசாலா இதெல்லாம் போட்டு தனியாக, வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் மசாலா தனியாக, இந்த கருவேப்பிலை, சீரகம், மிளகு. இது ஆக்சுவலி இந்த சாந்து வந்து தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து நான் நாமக்கல்லில் வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ காலையில் இது தாங்க நல்லா சுட சுட இட்லிக்கும் இந்த தண்ணி குழம்பு, சிக்கன் குழம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அது 5-6 இட்லி வந்து அப்படியே லைட்டாக உள்ளே போயிடும். அது எப்படி போகுதுன்னே தெரியாது. இந்த நம்மளுக்கு அந்த சிக்கன் பீஸ் கூட வச்சு சாப்பிட வேணாங்க, இந்த குழம்பு மட்டும் அந்த இட்லியில் அப்படியே பரவலாக ஊற்றி அழகாக அதை குழக்குலன்னு குழச்சி அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நானும் இந்த அவங்க ஸ்டைலில் கற்றுக்கணும்னு நினப்பேன். பட் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், ஒரு 60% கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்க செய்கிற டேஸ்ட்டுன்றது அது தனி டேஸ்ட்டு தான். ஸோ இது வந்து மஷ்ரூம், அண்ட் மஷ்ரூமுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அண்ட் கொஞ்சமாக தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றாரு அப்படின்றதால அவருக்கு மஷ்ரூம் நம்ம செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு மஷ்ரூம் தனியாக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபன் வேலை முடிச்சிட்டோம். நல்லா இட்லி வச்சு நல்லா சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் செய்ய ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஸோ நல்லா தாராளமாக வச்சாச்சுங்க சிக்கன் குழம்பு. மதியானத்துக்கு வரா மாதிரி இது மட்டன் மட்டும் மதியானத்துக்கு மட்டும். ஸோ பாருங்கள் எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் தாளிச்சு வச்சு. ஒன்றையும் கேப்சர் பண்ண முடியலைங்க. வேலை செய்யும்போது நம்மளுக்கு டைமுக்கும் முடிக்கணும், இதையும் ஒன்று கேப்சர் பண்ணணும்னா ஒன்றும் அந்தளவுக்கு நான் வளரல டெக்னிக்கலாக. ஸோ கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் வளருவேன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஸோ கற்றுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வீடியோ கேப்சர் பண்ணி போடுற மாதிரி போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்சதை கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மட்டன் குழம்பு
நல்லா வந்தது, திக்காக வந்தது. ஆக்சுவலி வந்து இதுவும் வந்து செமி கிரேவியாக வேணும்ட்டாங்க. இல்லை நம்ம ட்ரையாக செஞ்சால் நல்லா இருந்திருக்கும். பட் செமி கிரேவியாக வேணும், தண்ணி குழம்பு, இது கொஞ்சம் திக்கான குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, கொஞ்சம் திக்காக குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிக்கிறதுக்கு ஸோ இதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த தக்காளி அரைச்சது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மட்டனுக்கு. ஸோ இதை என்ன பண்ணும், மஷ்ரூம் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து வதக்கிட்டு மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிட்டு திருப்பி ஆக்கின்னு அதை தாளித்து இது ஊற்றி மஷ்ரூமு அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக செய்வோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் தண்ணியாக வேணும், ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா சந்தவைன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த சந்தவை கூட சாப்பிட்ணும், அதே மாதிரி கொஞ்சம் இட்லி வச்சுருக்கேன் அது கூட சாப்பிட்ணும் அப்படின்னாரு. சரி ஓகே, கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் முட்டை ஒரு சைடு வந்து பாயில் பண்ணியாச்சு. இதை பாருங்க, கரெக்டாக வந்து ஃபினிஷிங் வந்து மட்டன் வந்து நல்லா தூக்கலாக ரெடி ஆயிடுச்சு, நல்லா திக் கன்சிஸ்டன்சியில். அதுக்கப்புறம் மஷ்ரூமும் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இந்த தண்ணி குழம்பு நம்ம காலையில் வச்சோம் இல்லைங்களா, அதாவது எங்கள் மாமியார் வச்சாங்க இல்லைங்களா, ஸோ அதுவும் வந்து வச்சாச்சு. ரசமும் வச்சாச்சு, கம்மன்னு ரசமும் வச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லி சிக்கன் போடுறதுக்காக போன்லெஸ் அது வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து மேஜிக் மசாலா, அந்த மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஷீர்வாத் சேமியா. ஸோ கொஞ்சமாக பாயசம், கொஞ்சம் ஸ்வீட் இருக்கணும் இல்லைங்களா, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக செஞ்சாச்சு. அவ்வளோதான், ஃபைனலாக வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ ஆனது எல்லாத்தையும் வந்து டேபிளில் அடுக்கிட்டு ஓகே நம்ம ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ணிடுவோம். ஆக்சுவலி டே இன் மை லாக் லைஃப் தான் போடலான்னு இருந்தேன், பட் இது கொஞ்சம் லென்த்தியாக போனதால் வீடியோவாக கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதம் ரெடி, பட் பிளேட்டிங்லாம் காமிக்கல, பட் என்ன டிஷ் இருக்குன்றதை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது பாருங்க, இந்த தண்ணி குழம்பு, சிக்கன் தண்ணி குழம்பு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. டேஸ்ட் வந்து சும்மா சொல்லவே வேணாம். இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் சப்பாத்தி சூப்பராக இருக்கும். நம்ம மட்டன் கிரேவி எப்படி இருந்ததுன்னா ஓகே நல்லா தான் இருந்தது, பட் இன்னும் இந்த சப்பாத்தி இந்த தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம இந்த திக்காக பண்ணியிருந்தோன்னா இன்னும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி மச்சனை வந்து என்ன சொன்னாருன்னா, அவனுக்கு அப்பளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பாயசத்துலேயும் சில பேர் வந்து அப்பளம் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அப்பளமும் பொரிச்சாச்சு, பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் தயிர். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுமாட்டு தயிர் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் மில்கி மிஸ்ட்டு சில பேர் பிடிக்கும், ஹேட்ஸன் பிடிக்கும். ஸோ ரெண்டுமே வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அவ்வளோதாங்க, சமையல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டிய வேலை தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. பாயில்டு எக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது தான். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் டைம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ரெகுலராக நம்ம வீடியோ போடுற மாதிரி பார்க்கலாம். அண்ட் வாழைப்பழம் ரெடியாக இருந்தது, அது பழுத்தது மட்டும் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் ஃபைனலாக ஒரு சில்லுன்னு முடிக்கணும் இல்லைங்களா டெசர்ட்டோட. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி கப் ஐஸ்கிரீம் விட இந்த ஸ்டிக் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். இந்த சாக்கோபாருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கம்ப்ளீட் பண்ணி நம்மளுடைய ஸ்பெஷல் லஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் யுவர் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.